ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான அட்லஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் அட்லஸ் ஷெப்பர்ட். படத்துடைய கதைக்கிழமை 2043 தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நம்ம கதாநாயகியுடைய அம்மா ஹார்லன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ரோ ஹியூமனாய்டு ரோபாட் ஏஐ சிஸ்டம் ஒன்று அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க நல்லதுக்கு தான் ரெடி பண்ணாங்க. அது எப்படியோ மனித குலத்துக்கே அகெயின்ஸ்டாக கிளம்பிருச்சு. அதாவது அந்த ஏஐ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ரோபாட்டு ப்ரோட்டோடைப்ஸாக நிறைய ரெடி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய ஆர்மியாகவே கிரியேட் பண்ணி நம்ம பூமியில் இங்கே லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிருச்சு. இப்போ அந்த ரோபாட்ஸ் அகேன்ஸ்டாக, அது எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக நம்மளுடைய ஆர்மி களத்தில் இறங்கி போய் ஒரு மிகப்பெரிய ஃபைட் பேக் இவங்க பண்ணி கடைசியாக அந்த ஹார்லன் இருக்காப் இல்லையா, அதாவது அந்த சிஸ்டம் அது நம்ம பூமியை விட்டே வெளியே போயிடுச்சு ஸ்பேஸுக்கு. இப்போ இதை நம்ம கண்ட்ரோலில் வைக்கலை, இல்லை இதை நம்ம அழிக்கலை அப்படின்னா நிச்சயமாக மனித குலத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறத்தான் போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து 28 வருஷம் கழித்து கதைக்களம் நகருது. இப்போ நம்ம கதாநாயகி பெரிய பொண்ணாகிட்டாங்க, ஒரு அனலிஸ்டாக இருக்கிறாங்க. அம்மா ரெடி பண்ணாங்க அந்த ரொபாட்டை அப்படிங்கிறனாலேயே இவங்களுக்கும் ரொம்ப தெளிவாக அது எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணும், அது எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ அதாவது அந்த ஹார்லன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஏஐ ஏஜென்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ சிஸ்டம் இல்லை ரோபாட் அப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அதை நம்மளுடைய இந்த ஆர்மி டீமு கேப்சர் பண்ணி இங்கே அந்த ஹார்லன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு கேட்க போக அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது வேறு ஒரு பிளானட்டுக்கு உள்ளே போயிட்டான். இப்போ அவனை அழிக்கணும் அப்படின்னா நம்மளும் கிளம்பி அந்த பிளானட்டுக்கு போனால் தான் உண்டு அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் ஃபோர்ஸு ஆர்மி டீமுக்கு. இவங்க நாங்கள் கிளம்புறோம், அதை அழிச்சிட்டு தான் திரும்புவோம் அப்படிங்கும்போது இங்கே சும்மா படைபலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் பத்தாது, அந்த ஹார்லன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறத உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணக்கூடிய, அதை பற்றி தெளிவாக தெரிஞ்ச ஒரு ஆள் கூட வரணும். அதனால் நானும் சேர்ந்து வர்றேன் அப்படின்னு நம்ம கதாநாயகியும் சேர்ந்து களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம். இது அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய எஃபர்ட்டு, சிஜிஏ விஎஃப்எக்ஸ் எல்லாம் எங்கேயுமே இம்மி கூட பெருசாக பிசிறடிக்கலை. அந்த அளவுக்கு டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஸ்டஃப்பை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க அவங்க. சிஜிஐ விஎஃப்எக்ஸு எஸ்எஃப்எக்ஸு ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு டிஐடிஎம்முடைய ஒர்க்கு அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிடலாம். அதுவும் இங்கே நம்ம பூமியில் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறதுக்கு கலர் டோனில் ஒரு விஷயத்தை அவங்க செட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளானட்டுக்கு போகிறோம், அதை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கும்போது அதை ஒரு வேறு கலர் டோனில் பக்காவாக அதை செட் அவுட் பண்ண விதம் அப்படிங்கிறது தான் அந்த நம்பகத்தன்மையை கொடுக்குது. ஓகே, இது வேறு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலையே நமக்கு கொடுக்குது. அந்தளவுக்கு டெக்னிக்கலி எங்கேயுமே பிசிறடிக்காத அட்டகாசமான சவுண்டான ஒரு படத்தை தான் இந்த படத்துடைய இயக்குனர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் அந்த கதையுடைய பிரச்சனை என்ன, ஏன் அந்த படம் பெருசாக ரேட்டிங் வாங்கலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ரு தான். ஒன்று, படத்தில் யார் வில்லன் அப்படின்னு அந்த ஹார்லன்கிற அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக இவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கணும். அதை பார்த்தாலே படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு பதவதைப்பு இருந்திருக்கணும். இவங்க வாயிலேயே வண்ணங்கன்றாங்க, ஐயோ இது எப்படி படாலும் தெரியுமோ, ஐயோ அது வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான பேர் அழிச்சிடும் அப்படின்னு எல்லாம் வாயிலேயே வண்ணங்கன்றாங்களே ஒழிய அது அந்தளவுக்கு கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ண படலை. அந்த வில்லன் கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு இன்னும் தெரிக்க விட்டுருக்கலாம். கிளைமேக்ஸ்லேயே அது ஓரளவுக்கு பவர்ஃபுல் கதாபாத்திரம்ங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது ஆரம்பத்தில் இருந்தே அந்த போர்ட்ரேயில் இருந்திருந்தது அப்படின்னா இன்னமும் நமக்கு அந்த பதவதைப்பும் பரபரப்பும் இருந்திருக்கும். ஐயோயோ இதை எதிர்த்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் கோட்டை விட்டுருச்சு இந்த டீமை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்மித்துன்னு சொல்லி இன்னொரு ஏஐ சிஸ்டம் ஒன்று காமிப்பாங்க, ஒரு ரோபாட்டு. அதுக்குள்ளே ஏறி இறங்கி தான் கதாநாயகி அதோடு தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இருந்து இவங்க ஃபைட் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு பதிலாக அது பண்ணும். அப்போ 2 பேரும் அந்த சிங்கில் இருக்கணும். அந்த ஸ்மித்துங்கிற அந்த சிஸ்டமும் கதாநாயகியும் சிங்க் ஆகிறதுக்கே இவங்க பேசுவாங்க ஒரு அரை மணி நேரம் பேசி தான் கடைசியாக சிங்க் ஆவாங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை தாண்டி கதாநாயகி கடைசியாக போகிறாங்க அப்படிங்கிற போர்ட்ரேயில் இன்னும் பெட்டராக கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். இந்த 2 விஷயம்தான் எனக்கு பட்டுச்சு. ஆனால் இந்த படம் ரொம்ப பெருசாக ரேட்டிங்கே வாங்கலைங்க, அது ஒரு குப்பை அப்படிங்கிற ரேஞ்சில் தெரியுது இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாது. பொழுது போலனா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கில் வேறு இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அதனால்
இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் தான். போர் வச்சா தாராளமாக ஒரு தடவை நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா பார்க்கலாம். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு அப்படின்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே நீட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. ஜெனிஃபர் லோபஸ் தான் படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுமே. அதே மாதிரி சிமு லியூ அவர் தான் வந்து அந்த ஹார்லன் அப்படிங்கிற அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆக்டர். நம்ம சாங்சி அந்த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் யாரும் மறந்துருக்க மாட்டோம், அந்த ஆக்டர் தான். அவரும் அது கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா தான் பண்ணியிருக்காரு. இவங்க அந்த கதாபாத்திரத்தை போர்ட்ரே பண்ண விதத்தில் தான் இன்னும் கன்வின்சிங்காக இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே அப்படி பெருசாக கிடையாது. நீங்கள் தாராளமாக அந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ஆனால் அதை பிளர் பண்ணிட்டாங்க இவங்களே. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் நான் சொன்ன மாதிரி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பொழுது போலனா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.